அப்படி நமக்கு பட்டத்துக்கு யோகியமான பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால் நீயோ ஹஸ்தினாபுரம் சென்று எப்படிப்பா கலந்தாரியை சேர்ந்து விட்டு சீக்கிரமாக வர வேண்டும். அம்மா மகனே ஹஸ்தினாபுரம் சென்று வருவாய். ஆமா, உன் மனைவி கலந்தாரியை சேர்ந்து வர இருக்கின்றாய். அம்மா நீ சித்தமிகு வாய் வழியாக ஒன்று பேசுகிறாய். ஆமா, அது மட்டும் இல்லாமல் என்ன முறைத்தாய்? அம்மா போவென்று என்ன எனக்கு மேல பாசம் இன்னைக்கு உங்க மருமக மனவள மகனே பொழுந்துரா. அப்படி மருமக மேல பாசம் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. நீ கல்யாணம் பண்ண. ஆமா, இதோட வெளியில பாசம் உனக்கு. இதுக்கு நம்ம மகனே பொழுந்துரா, எனக்கும் இருக்கக்கூடியது ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் என்ன பாத்துக்கிறதுக்கும் என் நாட்டு மக்களை பார்த்து என் நாட்டை பாக்குறதுக்கும் ஒரே ஒரு மகனாக விளங்கக்கூடிய நீ மட்டும்தான் இருக்கிற. உனக்கு அப்புறம் யாரு இருக்கா? எனக்கு அப்புறம் நீ இருக்கிற. உனக்கு அப்புறம் யாரு இருக்கா? உன் மகன் வரணும். அதற்காக என் மனசுல 1000 கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் என் மகன் நல்லா இருக்கணும், நல்லது கெட்டது பாத்துக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் என் ஆசை. என்ன சொல்ற? அப்படி ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக இந்த அள்ளி நாயகி அரசாட்சி செய்து கொண்டு வந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகவே ஆகாது. அப்படி இருக்க சமயத்திலே புலிக்கு புலி இருக்க வேண்டும், சிங்கத்துக்கு சிங்கம், யானத்துக்கு யானை. எப்படி? அப்படி இருக்க சமயத்திலே நீ ஓட்டோட்டமாக ஓடி ஹஸ்தினாபுரம் சென்று நீயோ கலந்தாரியை சேர்ந்து விட்டு வந்தா யோகியமான பிள்ளை, அதாவது நமக்கு வாரிசு பிறப்பாண்டா. சென்று ஆமா, என் மனைவி கலந்தாரி சேர வேண்டும். ஆமாப்பா, துரியாவட்டவன் சாமானியப்பட்டவன் கிடையாது. என் தந்தை மறை ராஜாக்கள் ஆமா எப்பேர் கொண்ட வீரர்கள் அவர்களையே காண ஓட்டி வைத்தான். நான் எப்பேர் கொண்டவன் சின்னஞ்சிறை குழந்த. ஆமா, துரியாவட்டவன் எப்பேர் கொண்டவன் தெரியுமா? அம்மா வணங்க முடியலையே. என் மாதாவியே அம்மா மகனே பொழுந்துரா. அப்படி வணங்க முடியவில்லை. ஆமா, அவன் சொன்னமாய் கோட்டை கட்டி உடனே வைத்தார். உடனே வைத்தார். என் மாதாவே என் அருமையம்மா அம்மாவே செல்ல வேண்டும் என்றால்
வல்லமை கண்ணன் காவலருக்கு சொர்ணமான கோட்டை கட்டி கோட்டைக்குள்ளே சோழியாருடன் வைத்திருக்கின்றான். நான் எப்படி சென்றேன் கோட்டைக்கு வெளிப்புறம் அம்மா வணங்காமுடி கோட்டை காவல் இருக்கிறான். நான் எப்படி சென்று வருவேன் எனக்கு ஒரு தினம் சொல் மகனே பொலேந்திரா. அப்படி அந்த கோட்டைக்கு வெளிப்புறமாக உட்புறமாகவும் எப்படி துரியோதனன் காவல் இருக்கிறார், ஆண்டவர்களுடைய கர்ண மகாராஜன் காவல் இருக்கிறார். அப்படி தோள்கள் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது நான் எப்படி சேர வேண்டும் என்று கேட்கிறார். ஹஸ்தினாபுரம் நான் எப்படி சேர வேண்டும் கேட்கிறார். மகனே பொலேந்திரா, நீ சத்தியமேக புரவியே புறவியாகப்பட்டது நம்முடைய தென்மதுராபுரி பட்டணத்தில் இருக்கிறது. அப்படி சத்தியமேக ஹஸ்தினாபுரம் சென்று கலந்தாரியை சேர்ந்து விட்டு விடியற் காலை 5 மணிக்குள்ளாக நீ நாட்டிற்கு வர வேண்டும். அப்படியா? ஆமாப்பா. சரி. இப்போ ஏனென்றா உன் வார்த்தையை கேட்டு ஆமா நான் வந்து அஸ்தினாபுரிக்கு போறேன். என் மனைவியை கலந்தாரி சேர போறேன். ஆமாப்பா. நான் 5 வயதுல அவளை மாறிட்டேன். எனக்கு 8 வயசு, அவளுக்கு 5 வயசு. ஆமா. அப்பா திருமணம் செய்தியே இன்று ராத்திரத்தில் நாங்கள் இருவருமே சரியான பொருள் இருக்கின்றோம். நான் சென்று நான் தான் மகனே பொலேந்திரா. இப்படி 1000 தான் இருந்தாலும் 5 வயசுல அப்படி சின்ன சிறிய வயசுல தான் உன்னை பார்த்திருக்கிறான். இன்றைய வயசுல ஞாபகம் இருக்கோ இல்லையோ என்ன செய்வேன் அப்படி எப்படி நம்புவது என்று கேட்கிறார். அப்படி இருக்க சமயத்திலே அப்படி உங்களுக்கு திருமணமாகப்படுவது ஏற்பட்டது அல்லவா? அன்று ஒரு நாள் தினத்திலே மாற்றிக்கொண்ட மணமாலை இருக்கிறது, கனியாரிய பவித்திரம் இருக்கிறது. ஆமாப்பா. கை தாம்பலமாகப்பட்டது இருக்கிறதுப்பா. அதனால் இதையெல்லாம் உன்னுடைய மனைவியாகிய கலந்தாரிடத்தில் காட்டினால் இவர்தான் என்னுடைய கணவர் என்று நம்புவாள். உன்னிடத்தில் ஒன்று சேருவாள். சேர்ந்த பிறகு விடியற் காலத்துக்கு முன்பதாக வர வேண்டும். மகனே பொலேந்திரா, அப்படி நீங்கள் மாற்றிக்கொண்ட மணமாலை இதோ இருக்கிறது. மணமாலை இதை கலந்தாரிடம் காட்ட வேண்டும். அன்றைய நாளில் மாத்தின கைத்தாம்பலம் இருக்கிறது, தாம்பலமும் இருக்கிறது, கனியாரி பவித்திரமும் இருக்கிறது. இதை நாங்கள் என்றைக்கு திருமண சிறுமணிக்கு மாற்றிய மணமாலை வரைக்கும் ஒரு பூ வாடாம இருக்கிறது. அவளை யார்கிட்டையும் போல நானே யாரையும் அன்று மாற்றிய மணமாலை கனியாரி திருப்பு தாம்பலம் சென்று வருங்கள். சத்தியமே அப்புறம் ஏறி மகனே பொலேந்திரா, விடியற் காலத்துக்கு முன்பதாக வர வேண்டும். அதாவது பொழுதாக விழுந்தால் சத்தியமே புலவிக்கு விஷயம் கொண்டுவிடும். கண்டுபிடித்தால் உன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடும். நீங்கள் சென்று வருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன்.